ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஐயவடி சமையல். இன்னைக்கு ஒரு கிளீனிங் vlog தான் பார்க்க போறோம். என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, கிச்சன் வந்து இன்னைக்கு ரொம்ப மெஸ்ஸி ஆயிருச்சு. கெஸ்ட் வரதா சொல்லியிருந்தாங்க. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டும் போயிட்டாங்க. எப்படி கிளீன் பண்றது என்ன பண்றதுன்னு தெரியல. பயங்கரமான ஒரு மெஸ்ஸின்னு சொல்லலாம். சுவிட்ச் போட்ட மணிக்கு எதாவது இருக்கு, மிக்சி சுவிட்ச். சட்னி அரைச்சது, சட்னி அரைக்கிறதுக்கு முன்னாடியே ஜாரை திறந்தனால ஃபுல்லா சிந்திருச்சு. எண்ணெய் பாட்டில் கீழே கொட்டி, மசாலா பொடியெல்லாம் கீழே சிந்தி. இது வந்து சப்பாத்தி வந்து போட்ட பிளேட்டு. அது வந்து பாத்தீங்கன்னா தண்ணி பிடிச்சது, அதுக்கு மேல சப்பாத்தி போட்ட அந்த மாவுலாம் உள்ள கொட்டிடுச்சு. சட்னி பாதி கொட்டி பாதி கொட்டாம, அதுக்கப்புறம் சப்பாத்தி போட்டதுல தண்ணி சிந்திருச்சு. இடியாப்பம் வந்து போட்டோம், பிளஸ் அந்த சப்பாத்தி அண்ட் பூரி ரெண்டுமே இருந்தனால அதுல வந்து பாதி இடியாப்பம் போட்டது சிந்தி. அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி பாத்திரம்னா இதோட முடி அங்கேயும் அதோட முடி இங்கேயும் மாத்தி மாத்தி எல்லாம் மெஸ்அப் ஆகி அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா ரவா தோசை. அது வந்து ஒரு ஃபிளாப்னு சொல்லலாம். ரவா தோசை வந்து மிக்ஸ் வந்து காலையிலே பண்ணி வச்சாச்சு, அது சரியா வரல. இது வந்து தேங்காய் பால் எடுத்து கொடுத்து அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இருக்க மாதிரி தேங்காய் ஓடு வாங்கினையே. அதுக்கப்புறம் இது குருமா பண்ணோம், சப்பாத்தியும் பூரிக்கு குருமா பண்ணது. அது அங்க ரவா தோசை ஒரு பாத்திரம்ல மிக்ஸ் பண்ணி அது வந்து ஒழுங்கா வரலன்னு ரவா தோசையை போட்டு அங்கேயே கீழே போட்டாச்சு எல்லாமே. அதுக்கப்புறம் நேத்து சாப்பிட்ட அந்த முட்டையோட அந்த எக் அந்த இது ஃபுல்லா வேஸ்ட் தான். இந்த வந்து சரியா வரல வந்து இந்த ரவா மிக்ஸ் நான் தான் மிக்ஸ் பண்ணேன், மைதா எல்லாம் போட்டு சரியா வரல. தேங்காய் பால் எடுத்து அந்த தேங்காய் சக்கை, அதுக்கப்புறம் தேங்காய் பால் ஆட்ட மிக்சி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இடியாப்ப புளிஞ்ச தட்டு, வாஷ் பேஷன்ல பாத்திரம், சைட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா குப்பையும் வந்து அங்க போட்டு குமிச்சாச்சு. ஸோ இதெல்லாம் கண்டிப்பா தனியா கிளீன் பண்றது ரொம்ப 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 ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். கீழே வந்து அந்த சப்பாத்தி இடியாப்பம் பிசைஞ்சது. இப்ப இது எல்லாத்தையுமே வந்து ஒரு 20 to 30 மினிட்ஸ்க்குள்ள இல்ல அதுக்கு முன்னாடியே வந்து டக்கு டக்குன்னு கிளீன் பண்ணிடலாம். இந்த மாதிரி டிப்ஸ் வந்து எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல் ஆகும். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்ப்போம் எப்படி கிளீன் பண்றதுன்னு. எனக்கே இது வந்து பெரிய டாஸ்க் தான். அந்த டாஸ்க் நான் எப்படி ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ள கம்ப்ளீட் பண்ண பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து இருக்கிற எல்லா பாத்திரம் வந்து நம்ம ஒன் சைடா வந்து வச்சுட்டு அதை வாஷ் பண்ணி நம்ம கிளீன் பண்ணாலே முக்காவாசி ஸ்பேஸ் வந்து நமக்கு கிடைச்சிரும். ஸோ என்னென்ன பாத்திரம் வந்து வாஷ் பண்ணுமோ எல்லாத்தையும் அள்ளி நான் என்ன பண்ணேன் பாத்தீங்கன்னா அந்த ஓரத்தை டம்ப் பண்ணிட்டேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நீட்டா உட்காந்து அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சாச்சு. எது எது எங்கெங்க இருக்குன்னு சொல்லி பார்த்து எல்லாம் எடுத்து டப்பாலாம் க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரே வந்து நீங்க வைக்கும் போது என்னன்னு பாத்தீங்கன்னா கீழே வந்து அந்த எண்ணெயோ டஸ்டோ வந்து சிந்தாது. இதே நீங்க பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா அது வந்து அவ்வளோக்கு நல்லா இருக்காது. எது எது டஸ்ட்பின்ல போடணுமோ எல்லாமே வந்து டஸ்ட்பின்ல போட்டு டிஸ்போஸ் பண்ண வந்து போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து இந்த உப்பு டப்பா, மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மசாலா, அது மூணு தான் வச்சிருப்பேன் எப்பயுமே இந்த சில்வர் ட்ரேல. பக்கத்துல ஒரு பிளாஸ்டிக் ட்ரேல வந்து பாத்தீங்கன்னா என்ன வச்சிருப்பேன்னா தக்காளி, பச்சை மிளகா அண்ட் கொஞ்சம் வெங்காயம், வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து அவசரமா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுல வந்து வச்சிருப்பேன். அதுலயே வந்து கருவேப்பிலை எல்லாமே வந்து வச்சிருப்பேன். இப்ப பாத்திரம் எல்லாத்தையும் வந்து டக்கு டக்குன்னு ஒரு 15 மினிட்ஸ்ல வந்து வாஷ் பண்ணிட்டேன். ஏன்னா அவ்வளவுதான் வந்துச்சு எனக்கு டக்கு டக்குன்னு வாஷ் பண்ணனால. ஸோ மிக்சி வந்து மெஸ்அப் ஆயிடுச்சு இல்லையா, அது வந்து மிக்சியை வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து அந்த பிரஷ் போட்டு நான் வந்து ரொம்ப தண்ணி ஊற்றல, லைட்டாக தான் தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துடுறேன். ஏன்னா தண்ணி வந்து மிக்சிக்குள்ள போகிறதுக்கான சான்சஸும் இருக்கு, ஏன்னா ஹோல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ண பின்னாடி வந்து ஒரு சின்ன கேப் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அது வழியே தண்ணி போகிற மாதிரி வந்து வச்சுட்டு மிக்சியை வந்து கிளீன் பண்ணி ட்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ மிக்சி ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாயிருச்சு ஃபுல்லாகவே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஸ்டவ் கிளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் டாப் அதை வந்து கிளீன் பண்ணணும். அதெல்லாம் வரவே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு வந்து பிடிச்சிருச்சு. அந்த இன்னைக்கு ஹீட்னால வந்து அவ்வளவு சூடா வந்து ஃபுல்லாவே சமைச்சிட்டே இருந்தனால அவ்வளவு வந்து மெஸ்அப் ஆயிடுச்சு. ஸோ ஜஸ்ட் வந்து நான் ஸ்டவ் எப்படி கிளீன் பண்ணேன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டம்ளர் தண்ணி வந்து ஊத்திடுவேன். ஃபர்ஸ்ட் ஊத்திட்டு அதெல்லாம் டஸ்ட் எல்லாம் ஊறினதுக்கு அப்புறம் நம்ம அதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு சைட்ல இருக்க அந்த வால், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் டாப், அது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா கம்பி பிரஷ் போட்டு எல்லாமே கிளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கிளீன் பண்ணி நீட் பண்ணிட்டேன். இதெல்லாம் பண்றதுக்கு எனக்கு மேக்ஸிமம் 25 to 30 மினிட்ஸ் தான் ஆச்சு. நீங்க நினைச்சிருக்கலாம் இவ்வளவு எப்படி கிளீன் பண்ண முடியும்னு. டக்கு நம்ம வேலை வந்து பார்த்தோம்னா எல்லாமே ஈஸியா முடிஞ்சிடும். ஸோ எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி காய வச்சாச்சு. இனி வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது கரெக்டா வந்து டைமுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் வர்றதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி கிச்சன் வந்து நம்ம கட்டும் போது எப்பயுமே கொஞ்சம் ஸ்பேஷியஸா இருந்தது. ஃபுட்டுக்கு தனியா வைக்கிறதுக்கு நம்ம ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம், திங்ஸ்லாம் வைக்க தனியா ஸ்பேஸ் கொடுத்தா நல்லா இருக்கும். ஸோ அந்த பிளேட் வந்து பாத்தீங்கன்னா லைட்டர், அந்த கத்தி எல்லாமே அங்க வச்சாச்சு. அது வந்து பூரி வந்து ஃப்ரை பண்ண ஆயில் வந்து தனியா ஒரு இதுல பாத்திரம் வந்து வச்சிருக்கேன், நெக்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சிங்க்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் நல்லா வந்து கம்பினார் போட்டு வாஷ் பண்ணி கழுவிட்டேன். அது இந்த வீட்டுக்கு வரும்போதே அப்படிதான் இருந்தது, கொஞ்சம் உப்பு எல்லாம் படிஞ்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.